க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது 10 சென்டிமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது க்ளவுட் பர்ஸ்ட்ன்ற டெஃபினிஷனில் வரும். இத்தனை நாள் நம்ம வந்து அது மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வரும்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போதெல்லாம் நமக்கு மழை மானிகள் நிறைய நம்ம போட்டதுனால, நிறைய தரவுகள் நமக்கு வர்றதுனால, ஆட்டோமேட்டிக்கான சில ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த கண்டினியூஸ் ப்ரொஃபைலும் நமக்கு கிடைக்குது. அதனால் நம்மளால் இந்த இடத்துலையும் ஒரு 10 சென்டிமீட்டர் பெர் ஹவர் விட ஜாஸ்தியான மழை கிடைத்திருக்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி நல்ல ஒரு இப்போ இன்றைக்கு காலையில் இந்த படம் பார்க்க முடியல, இன்றைக்கு கூட காலையில் ஒரு இன்டென்ஸ் ஸ்பெல் வந்தது இல்லையா, ஒரு 11:30 12 மணி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி உருவாகும் பொழுது அதற்கான ஸ்ட்ரீமர்ஸ்னு சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னா லைன் ஸ்குவால்ஸ்னு வரும். அது அந்த மாதிரி மேகக்கூட்ட அமைப்பு வந்து உங்களுக்கு கடல்லேருந்து அந்த நார்த் ஈஸ்டர்ன் டிரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் ஃபீடு வரும்போது இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்குவால் டைப், அதாவது ஒரு வடகிழக்கிலேருந்து தென்மேற்குக்கு ஒரு கோடு மாதிரி பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து மழை, இடி முகில், மின்னலோடு கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும். இந்த மாதிரி மேகக்கூட்ட அமைப்பில் வந்து இடைவிடாமல் உங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும். இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ கடலில் சில சமயம் அது கடலில் நிறைய மழை பொழிவை கொடுத்துட்டு லேண்டில் கொஞ்சம் குறைச்சலாக வரும். மோஸ்ட்லி வடகிழக்கு பருவமழை காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் பல இருக்குது. கடலில் தான், அதாவது கரையை ஒட்டி கடலிலே தான் மிகவும் அதிகமான மழை பொழிவு இருக்கிறது. அதில் ஒரு % தான் நமக்கு மழை வருகிறது.